அப்போ இந்த கட்டமைப்பை பயன்படுத்தி இந்த மின்சாரத்தை அவர்கள் வணிகம் செய்கிறார்கள். இந்த கட்டமைப்பில் ஒரே ஒரு கம்பியில கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டோருடைய மின்சாரம் பாய்கிறது. ஒரு கம்பியில ஒருத்தர் 2 பேர். இதுவரைக்கும் மின்சார வாரியத்தினுடைய கரண்ட் தான் இருந்தது. இப்ப 1000க்கு மேற்பட்டவருடைய கரண்ட் ஒரே கம்பியில வருது. அந்த கம்பியில போற கரண்ட் எந்த கரண்ட் யாருடையதுங்கிறத அடையாளம் பார்க்க முடியாது. மின்சாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான். அப்போ தனியார் மின்சாரம் எங்கே வந்தது, அவங்க யாருக்கு வித்தாங்க, அதுல என்ன கணக்கீட்டுல முறை இருக்கு, அது எப்படி சரிப்படுத்துறாங்க, இங்க இந்த இடத்துல தான் மிகப்பெரிய முறைகேடு நடக்குது. இந்த முறைகேடு எல்லாமே தனியார் துறைக்கு பெரிய லாபமாக, கொள்ளை லாபமாக போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு 28,000 கோடி ரூபாய் கூடுதலாக நஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த 28,000 கோடி ரூபாயும் இன்றைக்கு தனியார் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு கூடுதலான லாபமாக போய் சேருகிறது. இப்ப இந்த கூடுதல் லாபமாக போவதற்கான சில வழிமுறைகள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நான் ஒரு பட்டியலிட்டு இணைப்பாக இதில் இணைத்திருக்கிறோம். அந்த இணைப்பை நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கு அது தெரியக்கூடும். ஒன்னு சொல்றோம், ஏற்கனவே நான் சொன்ன இந்த கிராஸ் சப்சிடி சர்சார்ஜ் பட்டியல் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா. 5 வருஷத்துல இவங்க யாருமே வாங்கல. இப்ப கேட்டா கூட என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் சண்டை போட்ட பிறகு வசூல் பண்ணிருக்கோம் சொல்றாங்க. ஆனா அவங்க கொடுக்கிற ஆடிட் ரிப்போர்ட்டுக்கும் இவங்க வசூல் பண்ண தொகைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. ஆடிட் ரிப்போர்ட்ல 1100 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. மின்சார வாரியம் என்ன சொல்றதுன்னா 450 கோடி தான் வசூல் பண்றேன்னு சொல்றாங்க. இப்ப மிச்சம் இருக்க 600 கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஓபனர்ஸ் தனியார் மின்சாரத்தை கொண்டு போகணும்னா மின்சார சட்டம் ஒரு வழிமுறையை சொல்லிருக்கு. 1000 கிலோவாட் அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மின்சார கட்டமைப்பை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி மின்சார சட்டமே சொல்லுது. மின்சார சட்டம் சொல்றதுக்கு மீறி செய்வதற்கு இங்க இருக்க ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது, மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது, தனியார் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்திற்கு அதிகாரம் கிடையாது. ஆனா 1000 கிலோவாட் அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த திறந்த ஓபன் ஆக்சஸ்ல வரலாம்னு சொன்னா மின்சார வாரியத்தில் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா, ஒழுங்குமுறை ஆணையம் என்ன கொடுத்திருக்குன்னா 63 கிலோவாட் இருக்கிறவங்க கூட போகலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 63 கிலோவாட் இருக்கிறவங்க எல்லாம் வர்றதுனால மின்சார வாரியத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் 1560 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது. 1560 கோடி ரூபாய் நாங்க ஆர்டிஐல தேர்ந்தெடுத்த புள்ளி விவரத்துப்படி நாங்க சொல்றோம். இதை நீக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசே 2018 ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அது நீதிமன்ற வழக்கெல்லாம் போய் மின்சார வாரியத்தில் இருந்து ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு 2021 வந்தது. 21 வந்த அந்த உத்தரவை ஒழுங்குமுறை ஆணையம் நடைமுறைப்படுத்தவே இல்லை. ஒழுங்குமுறை ஆணையம் நடைமுறைப்படுத்தலன்னு நாங்க உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்தோம். பொதுநல வழக்கில் நாங்க 8 வாரத்துக்குள்ள முடிவெடுத்துறோம் சொல்லிட்டு கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தனியாருக்கு சாதகமாகவே இந்த ஒழுங்குமுறை ஆணையம் முடிவெடுத்தது. அது இருந்தா பெரிய குழப்பம் வந்துடும் அப்படி இப்படின்னு காரணம் சொல்றாங்க. ஆனா அரசு கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு என்னன்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பப்ளிக் பாலிசி டைரக்ஷனா அது கொடுத்திருக்காங்க. ஒரு பாலிசி டைரக்ஷன் ஒரு அரசு கொடுக்குமையானால் அதை மீறுவதற்கு நீதிமன்றங்களுக்கு கூட உரிமை கிடையாது. ஏன்னா மக்கள் நலனை பாதுகாக்க வேண்டியது சட்டமன்றத்திற்கு இருக்கக்கூடிய கடமை. சட்டமன்றம் நிறைவேற்றுகின்ற அந்த கடமையில நீதிமன்றமோ வேற யாரோ குறுக்கிட முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒழுங்குமுறை ஆணையம் அந்த பொதுநல இருக்கக்கூடிய அந்த பொது பாலிசியை தூக்கி குப்பையில போட்டுட்டு தனியாருடைய இன்ட்ரெஸ்ட் தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லி இன்றைக்கு அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தவே இல்லை. இதனால மட்டுமே 1560 கோடி ரூபாய் மின்சார வாரியத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் நஷ்டம் ஏற்படுது. இந்த 1560 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்திருக்குமானா இந்த கட்டண உயர்வு தேவையில்லை. இந்த 5% கட்டண உயர்வை தவிர்த்திருக்க முடியும். தனியார்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு 2000 பேர்கிட்ட இருந்து வரக்கூடிய கட்டணத்துக்காக நீங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் நீங்க சங்கடத்தில் ஆழ்த்துறீங்க, அவங்களை கொள்ளையடிக்கிறாங்க.